இணையத்தில் கசிந்த தனது அந்தரங்க வீடியோ குறித்து சீரியல் நடிகை ஸ்ருதி நாராயணன் விளக்கமளித்துள்ளார். தனது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ஒரே சாயலில் உள்ள 2 பெண்கள் உள்ள வீடியோ ஒன்றை பதிவிட்டுள்ள அவர், இதில் உண்மையான பெண் யார், AI மூலம் சித்தரிக்கப்பட்ட பெண் யார் என கேள்வி கேட்டு தன்னை பற்றி பரவும் வீடியோ AI மூலம் மார்பிங் செய்யப்பட்டது என சூசகமாக விளக்கியுள்ளார். வங்கதேசத்தில் தற்போது ஆட்சியில் இருக்கும் முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசை கவிழ்க்க சதித்திட்டம் தீட்டியதாக அந்நாட்டின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. ஏற்கனவே இடஒதுக்கீடு சீர்திருத்தத்தை வலியுறுத்தி மாணவர்கள் நடத்திய போராட்டத்தில் நூற்றுக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டது தொடர்பாக அவர் மீது பல வழக்குகள் தொடரப்பட்டு விசாரணை நடைபெற்று வரும் சூழலில் தற்போது நாட்டின் தற்போதைய அரசை கவிழ்க்க சதித்திட்டம் தீட்டியதாக அவருடன் தொடர்புடைய 72 பேர் மீதும் டாக்கா தலைமை பெருநகர மாஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மராத்திய புத்தாண்டான குடி பட்வா மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. பொதுமக்கள் தங்கள் பாரம்பரிய உடையில் வீதிகளில் இசைவாத்தியங்கள் முழங்க வண்ணக்கொடியுடன் வலம் வந்தனர். இதேபோல் மராட்டிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.